வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அக்ஷய திருதிக்கு என்ன பண்ணலாம்? அக்ஷய திருதி என்றால் என்ன? அக்ஷய பாத்திரம். இந்த அக்ஷய பாத்திரம் என்றால் என்ன? அக்ஷய பாத்திரம் என்றால் கேட்டதை தருவது. அது எந்த தேவைக்காக முதலில் செயல்பட்டது அப்படின்னா, அன்னதானத்தை செயல்படுத்துவதற்காக தான் செயல்பட்டது. அன்னதானம், அதாவது வருபவர்களின் வயிறு நிறைய வைப்பது அதனுடைய குணம். அப்போ அக்ஷயம் என்றால் அன்னம் என்று அர்த்தம், வரம் என்றும் அர்த்தம். க்ஷயம் என்றால் வரம். அக்ஷரம் நம்ம அச்சட போடுறோம்னு சொல்லுவோம், எதுல? தானியம். அப்போ அக்ஷயம் என்பது வரம் என்றும் அர்த்தம். அப்போ இந்த வரம் தரும் அந்த பாத்திரம் தான் அக்ஷய பாத்திரம். அப்போ இந்த அக்ஷய திருதி அப்படிங்கிறது என்ன? திருதினா மூணாவது திதி தான் திருதிய திதி. அப்ப மூன்றுங்கிறத என்னென்ன விஷயத்துக்கு எடுத்துக்கலாம்? முயற்சி, முன்னேற்றம், செயல்பாடு. அப்ப அன்னைக்கு நாம முயற்சி செய்யக்கூடிய விஷயம் ஒரு நிலையான அமைப்பை தரும். அன்னைக்கு நாம எதை முற்படுத்துறோமோ அந்த செயல்களில் நம்ம முன்னேறி போக முடியும். அப்படிங்கிறதுனாலதான் அக்ஷய திருதி அதை மென்ஷன் பண்ணி நல்ல ஒரு வலிமையான அமைப்பா சொன்னாங்க. அப்ப அதுக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அந்த அன்னைக்கு வாங்கி, அதாவது அந்த அன்னைக்கு வாங்கி சேர்க்கக்கூடிய பொருள் அதிகமாக சேரும் அப்படிங்கிற கணக்குல குரு தான் பெரும்பணம், குரு தான் தங்கம். அப்போ குரு தான் திருவருள் வாங்கி தரக்கூடியவர். அப்போ அந்த தங்கத்தை வாங்கி சேர்த்தினால் நமக்கு நல்ல குணம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நமக்கு வருஷம் ஃபுல்லா தங்கம் சேரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே வந்துட்டாங்க. ஆனா அந்த மைண்ட் செட்டு கிடையாது இந்த விஷயம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தானம் செய்தல். அக்ஷயம் என்றாலே அன்னதானம் அடுத்த வரம். நம்ம ஒருத்தருக்கு தானம் செய்யும் மூலமாக நமக்கு இறைவன் வரம் தருகிறார். நம்ம தானம் செய்கிற முயற்சியை கையில் எடுத்தா இறைவன் வரங்கிற ஆட்சியை நமக்கு தர செயல்படுத்துற. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தானம் செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அப்போ மேஷ ராசிக்கு என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு சாதம் தானம் செய்யலாம். பருப்பு சாதம் அன்னதானம் செய்யலாம். ரிஷபராசிக்கு சர்க்கரை பொங்கல் அன்னதானம் செய்யலாம். ரிஷபராசிக்கு சர்க்கரை பொங்கல். மிதுன ராசிக்கு புளியோதரை அப்படின்னு சொல்லக்கூடிய புளிசாதம் அன்னதானம் செய்யலாம். புளிசாதம் அது அவங்களுடைய அந்த வருட காரியங்களை செயல்படுத்தக்கூடிய சக்தியை தரும். அதே போல கடகராசிக்கு நம்ம வடபாயாசத்தோடய அன்னதானம் பண்ணலாம். சிறப்பு, அதாவது நினைத்த எல்லா பேராற்றலையும் அது வருத்தி தரும். இல்லையா, வயது முதிர்ந்தவர்கள், சுகம் கெட்டு நடப்பவர்களுக்கு நாம் கொண்டு போய் அவங்க கையில வாங்கி கொடுத்து அந்த அன்னங்கிற ஒரு சுகத்தை கொடுத்து வயிறு நிறைய வைக்கலாம். அப்ப அவங்களுக்கு அந்த சிறப்பு தரும். சிம்ம ராசிக்குன்னு கேட்டீங்கன்னா, பொது சேவையாக உணவு அன்னதானம் செய்யறது எப்ப வேணாலும் பண்ணலாம். அது நல்ல சிறந்த தானமாக அவருக்கு இருக்கும். அன்னதானம் நல்ல முன்னேற்றத்தை தரும். கன்னி ராசிக்கு எங்க வர்த்தக பெருமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அங்க நலிவடைஞ்சவைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம். அதே மாதிரி ரோட்டோரமா இருக்கக்கூடிய ஏழை பாளைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம். என்ன மாதிரி வேணாலும் அன்னதானம் பண்ணலாம். நவதானியங்கள்ல எந்த தானியங்களை வேணாலும் அவங்க அன்னதானம் பண்ணலாம். தானியமாகவும் அன்னதானம் பண்ணலாம், சாப்பாடாகவும் கொடுக்கலாம். அதே போல துலாம் ராசிக்கு அப்படின்னம்னா, துலாம் ராசிக்கு அச்சு வெல்லம் தானம் கொடுப்பது சிறந்தது. அச்சு வெல்லம் தானம் கொடுப்பது சிறந்தது. அது போல தேங்காய் சாதம் தானம் கொடுப்பது சிறந்தது. தேங்காய் சாதம் தானம் கொடுப்பது சிறந்தது. அதே போல விருச்சிக ராசிக்கு அந்த அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூழ், அதாவது ராய் கூழ்னு சொல்லக்கூடிய கேப்பை கூழ் அன்னதானம் செய்வது சிறப்பு. நீர்மோர் கொடுப்பது தானம் செய்வது சிறப்பு. அதே போல தனுசு ராசிக்கு கோவில்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு. தனுசு ராசிக்கு கோவில்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு. மகரம் ராசிக்கு தொழிலாளர்களுக்கு, நலிவடைந்த தொழிலாளர்களுக்கு, அவர்கள் கண்ணுக்கு தெரிந்த நலிவடைந்தவர் அவர்கள் தெரிகிறவர்களுக்கு அவர்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளாக அவர்கள் சமைத்து சாப்பிடுவதற்கு உதவி செய்வது சிறப்பு. கும்பம் ராசிக்கு
நீர்மோர் தானம் செய்வது, நீராகாரங்களாக தானம் செய்வது, பழச்சாறுகள் வாங்கி கொடுப்பது சிறப்பை தரும். மீனராசிக்கு எப்பொழுதும் பொதுவாக அனைவருக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை தானமாக செய்வது சிறப்பு. என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் மீனராசிக்கு. ஏன்னா அதுதான் மோட்ச ராசி, அதுதான் கடைசி ராசி, அதுலதான் எல்லாமே மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ராசியும், ஆரோக்கியம் சரி செய்யக்கூடிய ராசியும், மோட்சத்தை தரக்கூடிய ராசி. அப்போ அந்த ராசியில பிறந்தவங்க அவங்களால இயன்றதை எப்பவுமே செஞ்சுட்டு இருக்கலாம் தான தர்மமாக. அதுல இல்லாதப்பட்டவங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தோணுதோ, இனிப்பா, காரமா, துவர்ப்பா, என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அதே போல இந்த அக்ஷய திருதிக்கு பொதுவா இந்த மாதிரி ராசிகளுக்கு இந்த மாதிரி தானங்கள் செய்தால் அவர்களுக்கு அந்த வருடம் ஒரு ஏதாவது நினைத்த காரியங்கள் நடக்கும். அதே போலத்தான் அக்ஷய திருதிங்கிறது தங்கம் மட்டும் வாங்கி சேர்த்துற விஷயம் அல்ல, தங்களால் இயன்றதை செய்யக்கூடிய விஷயம் கூட. தன் முயற்சியில் வெற்றி காணக்கூடிய விஷயம். யாரு என்ன நினைச்சிட்டு அந்த உதவியை செய்யறாங்களோ அந்த 3வது திதிங்கிறது நம் முன்னேற்ற திதி, நமக்கு முன்னேற்றத்துக்கு செயல்படுத்தக்கூடிய திதி. அந்த திதிக்கு உண்டான முயற்சியும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். இறைவனர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.